சாட்டர்டே மகிழினி அவங்க ஸ்கூலில் பிடிஎம் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போதே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் விவரமாக மார்னிங் 9 o'clock போய் ஹஸ்பண்ட் வந்து குடல் வாங்கிட்டு வந்துட்டார். அதை வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு நல்லா இந்த கையால் அப்படியே பிழிஞ்சு விட்ட மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஒரு 5 to 6 times வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் வைக்கிற மாதிரி குழம்பு வச்சுட்டேன். ரெடி ஆகிட்டு சாதமும் வடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாதமெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு கிளம்புனோம். எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கூட எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்கூலில் குட்டீஸ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக க்ரியேட்டிவிட்டியோட பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மீட்டிங் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டாச்சு. நைட்டு இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். கிச்சனில் ஒரே உருட்டுற சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா குழம்புல இருந்த குடலெல்லாம் எடுத்து போட்டு சூப்பரான வறுவல் செஞ்சிருந்தாரு. என்னை பார்த்து கற்றுக்கோங்கன்னு வேறு சொல்லிட்டாரு.